ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன்னா, ஆஃப்ரிக்கன் காங்கோ கிரேக்கு எப்படி வந்துட்டு ப்ரீடிங் செட்டப் பண்ணணுன்றதை பற்றி சில டிப்ஸ் கொடுக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுக்காக வந்துட்டு நான் என்னோடய ஃப்ரெண்டு ஃபார்முக்கு போயிட்டு இந்த ப்ரீடிங் செட்டப் வந்துட்டு வீடியோவாக உங்களுக்கு மேக் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ எந்த ஒரு ப்ரீடிங் செட்டப் இருந்தாலும் ஸோ அந்த பேரட் நீங்கள் எந்த பேர்டு வாங்கினாலும் அதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுட்டு அதுக்கு தேவையான ஸ்பேஸ் என்ன, எப்படி நெக்ஸ்ட் பாக்ஸ் செட் பண்ணணும், எப்படி பேர் செலக்ட் எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு நீங்கள் அந்த பேர்டை வாங்கி ப்ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் நல்லா கிடைக்கும் ஃப்ரெண்ட். தெரியாமல் சும்மா கடைக்கு போய்ட்டு வாங்கிட்டு அப்புறம் ப்ரீட் ஆகலன்னு சொல்லிட்டு ஒரி பண்ணுறது ரொம்ப வேஸ்ட் ஃப்ரெண்ட். சரி, இப்போ வந்துட்டு ஆஃப்ரிக்கன் காங்கோ கிரேக்கு எப்படி செட் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஆஃப்ரிக்கன் காங்கோ கிரே பேரட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் லார்ஜ் பேரட்டு, எப்படி காக்கட்டு மக்காவை மாதிரி இதுவும் கொஞ்சம் பெரிய பேரட்டு. ஸோ இதுக்கு ப்ரீடிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெரிய இடமா இருந்தால் நல்லாயிருக்கும். மினிமம் 10க்கு 10 கேஜ் சைஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 10 அடி நீளம், 10 அடி அகலம், 10 அடி உயரம் இருந்தால் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வீட்டில் வசதி இல்லை அப்படின்னா 4க்கு 8. ஸோ இந்த இப்போது வீடியோவில் வர கேஜ் பாருங்கள், அது வந்து 4க்கு 8 ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த அளவுக்கு இருந்தால் கூட போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஓரளவு அது நல்லா நீளமாக இருக்கிற கேஜாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அட்லீஸ்ட் அது உட்காந்து அங்கேயும் எங்கேயும் பறக்கிற அளவுக்கு அதுக்கு கொஞ்சம் இடம் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இருந்தால் ப்ரீடிங் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், பேர்டும் நல்லா விளையாடும். ஸோ இன்னொன்று ஆஃப்ரிக்கன் காங்கோ கிரேவோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா, இது நல்லா மெமிக்ரி பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். வேர்ல்டு கின்னஸ் ரெக்கார்ட்லேயே ஆஃப்ரிக்கன் காங்கோ கிரே பேரட்டோட பேர் வந்துட்டு கின்னஸ் ரெக்கார்ட்லேயே பதிஞ்சிருக்கு. காரணம் என்னென்னா, நம்ம என்ன வேர்டு சொல்லி கொடுக்குறோமோ அதை அப்படியே ரிப்பீட் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் ஹலோ சொன்னால் அதுவும் ஹலோன்னு சொல்லும். நம்ம என்ன சொன்னாலும் அது பொறுமையாக அப்சர்வ் பண்ணி அதை கற்றுக்கிட்டு அதை ரிப்பீட் பண்ணுறோட திறமை வந்துட்டு அந்த பேர்டுக்கு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப்ரிக்கன் காங்கோ கிரேயில். ஸோ அதனாலே இதை வந்துட்டு நிறைய பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. பெட்டை வளர்க்குறவங்க வந்துட்டு இது மேலே இருக்கிற காரணம்னு பார்த்தீங்கன்னா அதோட மெமிக்ரி டேலண்ட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ப்ரீடிங்க்கு ஃபஸ்ட்டு என்னது நான் எப்பவுமே சொல்கிறது, ஃபஸ்ட்டு பேர் செலெக்ஷன் ஃப்ரெண்ட்ஸ். பேர் செலெக்ஷனில் தப்பு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரீடிங் ரிசல்ட் வரவே வராது. ஸோ எப்போவுமே ஒருத்தர் ப்ரீடிங்கில் சக்ஸஸாக இருக்குன்னா பேர் செலெக்ஷன் தான் ஃப்ரெண்ட் ரொம்ப முக்கியம். இப்போ பாருங்கள், என்னோடய ஃப்ரெண்டு வந்து பாருங்கள், இந்த பேரை வந்துட்டு கிட்டத்தட்ட 3 இயர்ஸாக நோட் பண்ணி அழகாக செட் பண்ணியிருக்காரு. 3 இயர்ஸாக அந்த மேல் ஃபீமேலும் அழகாக வளர்த்து பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ஃபீமேல் வந்து பார்த்திங்கன்னா அவர்கிட்ட 3.5 வருஷத்துக்கு மேலேயே இருந்துச்சு, நல்லா தெரியும். இந்த மேலும் வந்துட்டு அவர் ஒரு 1.5 இயர் முன்னாடி பர்ச்சேஸ் பண்ணார். ஸோ நல்லா வந்துட்டு ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வந்த உடனே ஒரு ப்ரீடிங் செட்டப் போடல ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பேரை வந்துட்டு நல்லா ஃபுட்டு கொடுத்து நல்லா க்ரோத் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அவர் வந்து ப்ரீடிங் செட்டப்பே போட்டார். ஸோ ஆஃப்ரிக்கன் காங்கோ கிரே வந்து பார்த்திங்கன்னா 3.5 வருஷத்தில் தான் ஃப்ரெண்ட்ஸ் செக்ஷுவல் மெச்சூரிட்டி வரும். ஸோ அந்த 3.5 வருஷத்துக்கு அப்புறம் தான் அது ப்ரீடாக ஆரம்பிக்கும். ஸோ நிறைய பேர் சின்னதுலேயே ப்ரீட் ஆகலாம் வருத்தப்படுவாங்க. ஸோ பாருங்கள், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அவர் ஒரு நல்ல டேலண்டட் பர்சன்றதுக்கான எக்ஸாம்பிள் இதுதான். கரெக்டாக 3.5 வருஷத்துக்கு அப்புறம் தான் ப்ரீடிங் செட்டப்பே போடுறாரு. காரணம் அவருக்கு எல்லாமே தெரியும். அதுதான் நானும் சொல்கிறேன், அவருக்கு தெரிஞ்சது எனக்கு தெரியும், எனக்கு தெரிஞ்சு எங்கள் 2 பேருக்கு தெரிஞ்சது உங்களுக்கு தெரியணும், நீங்களும் சக்ஸஸ் ஆகணுன்றதுக்காக தான் இந்த வீடியோவை நான் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ மேல் ஃபீமேல் கரெக்டாக செக் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். மேல் ஃபீமேல் எப்படி கண்டுபிடிக்குதுன்னா டிஎன்ஏ தான் ஃப்ரெண்ட். எப்போவுமே டிஎன்ஏ சர்டிஃபைடு பேர்ட்ஸ் வாங்குங்க. அதுதான் உங்களுக்கு வந்து எதுவும் வந்துட்டு ஃபால்ட் இல்லாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்னொரு டெக்னிக் வந்து பார்த்திங்கன்னா, ஆஃப்ரிக்கன் கிரே மேல் வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேலோட நல்ல கிரே கலராக இருக்கும், நல்லா பெருசாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மேலுக்கும் ஃபீமேலுக்கும் வித்தியாசம் பார்த்திங்கன்னா, மேல் வந்துட்டு நல்லா கம்பீரமாக பெருசாக இருக்கும், ஃபீமேல் அதோட கொஞ்சம் சைஸில் சின்னதாகவும் கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு இன்னொரு ஐடென்டிஃபிகேஷன். ஸோ ஆஃப்ரிக்கன் கிரே பேரட்டுக்கு பேர் செலெக்ஷன் முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா ப்ரீடிங் பாக்ஸ். ஸோ ப்ரீடிங் பாக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதை பாருங்கள், இந்த வீடியோலேயே வரும், எல் ஷேப் பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வந்துட்டு ஐடியல் ஆஃப்ரிக்கன் கிரே பேரட்டுக்கு வந்துட்டு ப்ரீடிங் பாக்ஸ் ஃப்ரெண்ட். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா பெட் ஷாப்லேயே கிடைக்குது, இல்லைனா ப்ரீடர்ஸும் இதை வந்துட்டு நம்ம ஆர்டர் கொடுத்தா செஞ்சு தருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். எல் ஷேப் பாக்ஸ் இந்த அளவு சைஸில் தான் நீங்கள் வைக்கணும். இதை தவிர வேறு எந்த பாக்ஸ் வச்சிங்கனாலும் உங்களுக்கு ப்ரீடிங் ரிசல்ட் வராது ஃப்ரெண்ட்ஸ். ஆஃப்ரிக்கன் கிரேக்கு எல் ஷேப் பாக்ஸ் வைங்க ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் உங்களுக்கு ப்ரீடிங் ரிசல்ட் நல்லா கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருந்தால் தான் உங்களுக்கு ரிசல்ட் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு ஒரு கண்டெய்னரு, தண்ணி இதெல்லாம் வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அது ஆஸ் யூஷுவல் என்ன மெடிசன்ஸு, என்ன விட்டமின்ஸு, என்ன ஃபுட்டு கொடுக்கணும் எல்லாம் கனூறு கொடுத்தோம் பார்த்திங்களா, அதே தான் ஃப்ரெண்ட்ஸ். அதே ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, சீட்ஸு எல்லாம் கனூருக்கு நம்ம என்னென்ன கொடுக்குறோமோ அதே தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப்ரிக்கன் கிரேக்கும். எதுவும் நம்ம மாறுபட போகிறதில்ல. ஸோ இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா
தண்ணி ரெகுலராக மாற்றணும் ஃப்ரெண்ட்ஸ். அதில் என்ன ஆப்டிபிரிட் கேல்சிலக்ஸ் அது மிக்ஸ் பண்ணி கொடுங்க. ஸோ அதுவும் ரிசல்ட் நல்லாயிருக்கும். ஸோ ஆஃப்ரிக்கன் காங்கோ கிரேக்கு இந்த மாதிரி செட்டப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 10க்கு 10 ரூம் ரெடி பண்ணி பண்ணுங்கள். அப்படி இல்லைனா இந்த மாதிரி மினிமம் ஓரளவு நல்லா நீளமான கேஜாக செலக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பறந்து விளையாடுறதுக்கு. ஏன்னா நல்லா விளையாடும் அது, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மெமிக்ரி பண்ணும், ஆக்டிவான பேர்டு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அதுக்கு தேவையான மாதிரி நம்ம கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வேறு என்ன உங்களுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக வந்துட்டு ஃபுட்டு வந்துட்டு அது எவ்வளோ சாப்பிடுமோ அவ்வளோ வைங்க ரெகுலராக. அதுக்கேற்ற மாதிரி தண்ணி விட்டமினும் வீக்லி 3 டைம்ஸ் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ், போதும். ஸோ இது உங்களுக்காக நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசி இந்த வீடியோ உங்களுக்கு மேக் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி வெரைட்டியான பேர்ட்ஸ் வீடியோவும் நான் உங்களுக்காக போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். எந்த டவுட் இருந்தாலும் எனக்கு கேளுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இந்த மாதிரி செட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிசல்ட் நல்லாயிருக்கும். எந்த ப்ரீடிங்காக இருந்தாலும் 2 விஷயம் முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ், பேர் செலெக்ஷன், கேஸ் செட்டப். இது 2ம் கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்கள் பேர்ட் கரெக்டாக கன்ஃபார்மாக டெஃபினட்டாக ப்ரீட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ், நான் கேரண்டி தரேன். இன்னொன்று ப்ரீடிங்க்கு ரொம்ப முக்கியம் பொறுமையாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், அவசரமே படக்கூடாது. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ வாட்ஸ்அப்லேயும் மெசேஜ் பண்ணுறாங்க, ரொம்ப அவசரப்படுறாங்க உடனே ப்ரீட் ஆகணும்னு. அப்படிலாம் ஆகுனா பேர்ட்ஸ் வந்துட்டு நேச்சராக அது எப்போ அந்த சீசன் வருமோ அப்போ தான் ஃப்ரெண்ட் ப்ரீட் ஆகும். இப்போ ஒவ்வொரு பேர்டுக்கும் சில சீசன் இருக்குது, அந்த டைமில் தான் அது ப்ரீட் ஆகும். சில பேர்ட்லாம் வருஷத்துக்கு ஒரு கிளாஸ் தான் எடுக்க முடியும். சார் தெரியாமல் சும்மா லவ் பேர்டு மாதிரி எப்போவுமே ப்ரீட் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. ஸோ அந்த பேர்டை பற்றி நல்லா தெரிஞ்சுட்டு ப்ரீடிங் செட்டப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பஜ்ஜிலேருந்து காக்கா டு மக்கா வரைக்கும் எந்த பேர்டாக இருந்தாலும் எந்த பேர்ட் செட் பண்ணுறீங்களோ அதை பற்றி நல்லா தெரிஞ்சுட்டு அதில் இறங்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ என்னோடய ஃப்யூச்சர் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கிரிம்சன் பெல்லீடு கனூரை பற்றி, கேட் செட்டப்பு, நெக்ஸ்ட் பாக்ஸு, என்னென்ன ஃபுட்டு எல்லாம் எப்படி வைக்கணும்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு என்னோடய ஃப்யூச்சர் வீடியோவில் நெக்ஸ்ட்டு நான் எனக்கு வந்துட்டு கிரிம்சன் பெல்லீடு கண்டூரை பற்றி கேட் செட்டப் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் பேர்டு வந்துட்டு என்னோடய ப்ரீடர் கிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டேன். செமி ஆர்டரில் கேஜ் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ அது வந்த உடனே உங்களுக்கு நான் ஆஸ் யூஷுவல் சன்கானூருக்கு எப்படி பண்ணணும், ஸ்டேஜ் 1லேருந்து குட்டி வெளியில் நெக்ஸ்ட் பாக்ஸ் சுட்டி எடுத்து டிஎன்ஏ வரைக்கும் எப்படி கொடுத்தனோ அது மாதிரி உங்களுக்கு கிரிம்சனும் கொடுக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் நான் இந்த கிரிம்சனை சூஸ் பண்ணேன்னா, ஒரு ஃப்ரெண்டு வந்து என்கிட்ட ஒரு டிப்ஸ் கேட்டார் வாட்ஸ்அப்பில். கனூர் எந்த டைப்லாம் நம்ம வந்துட்டு நான் ப்ரீடிங் செட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட், எனக்கு வந்து கனூர் நேம் சொல்லுங்கள், இவ்வளோ பட்ஜெட் அப்படின்னு சொன்னார். ஸோ நான் கிரிம்சன் வந்துட்டு அவர்கிட்ட சொன்னேன். அவர் என்ன சொன்னார், சார் எனக்கு ப்ரீடிங் ரொம்ப கஷ்டம் சார் இது அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. நான் அவர்கிட்ட ஒன்று தான் சொன்னேன், எல்லாரும் கஷ்டம்னு சொல்கிறத நீங்கள் ப்ரீட் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் வந்துட்டு ஷைன் ஆவீங்க அப்படின்னு. ஸோ என்னவோ அவர் எனக்கு சொன்னது, ஃப்ரெண்ட் நீங்கள் அன்றைக்கி சொன்ன அந்த வேர்டு தான் நான் இன்றைக்கி கிரிம்சன் சூஸ் பண்ணுறதுக்கான காரணமே. இதை நான் உங்களுக்கு ப்ரீட் பண்ணி காட்டுறேன் ஃப்ரெண்ட், இது என்னோட சேலஞ்ச். ஓகேங்களா? எந்த ஃப்ரெண்ட் அன்றைக்கி சொன்னீங்களோ அவருக்காகவே நான் இந்த பேர்டை சூஸ் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட். இன்னும் நிறைய கனூர் வெரைட்டியும் நான் செட் பண்ண போகிறேன். ஸோ ஃப்யூச்சராக இன்னும் நிறைய வீடியோ இருக்குது. ஸோ என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? எந்த டவுட்டாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தயவு செஞ்சு கால் பண்ணாதீங்க, கால் பண்ணால் நான் எடுக்க மாட்டேன். சும்மா கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிங்கன்னா நம்பர் பிளாக் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக, அந்த மாதிரி மோடு என்னோடய மொபைலில். ஸோ வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்பர் ஏற்கனவே கொடுத்துருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.